வணக்கம்ங்க. இன்னைக்கு நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்ல நாம பார்க்க போறது முருங்கைக்கீரை, நார்த்தங்காய் வைத்து ஒரு சுவையான பாரம்பரியமான குழம்பு. நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு. இதில் நாம மிளகாய் தூள், புளி எதுவுமே சேர்க்க போகிறது இல்லைங்க. அவ்வளோ ஒரு ஆரோக்கியமானதும் கூட. இதில் என்ன ஆரோக்கிய நன்மைகள் இருக்குன்றதையும் நான் சொல்கிறேன். மேலும் நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனல்லேருந்து ஆர்டரும் எடுக்கிறோம். வீடியோ பார்த்து செய்ய முடியாதவர்களுக்கு, குறிப்பாக முதியோர்களுக்கு இது போன்ற சுண்டைக்காய், பிரண்டை, முருங்கைக்கீரை, புதினா இது போன்ற வைத்து இட்லி பொடி வகைகள், அதே மாதிரி சிறுதானியங்களின் ஹெல்த் மிக்ஸ் இதெல்லாம் செய்து தரும் சில தொக்கு வகைகள் தேவைப்படுவோர் இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளலாம். ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன். நாம் செய்ய போகிற இந்த நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்புக்கு ஒரு நார்த்தங்காய் போதுங்க. நான் ஒரு நார்த்தங்காய் தான் இன்றைக்கி பயன்படுத்த போகிறேன். முருங்கைக்கீரை ஒரு மெஷரிங் கப்பால் ஒரு 3 கப் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நல்லா அலசி நீர் வடித்து வச்சுருங்க. அதே மாதிரி நார்த்தங்காயுமே நம்ம நல்லா அலசிட்டு சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கணும். நார்த்தங்காய் நறுக்கி எடுக்கும்போது விதைகளை எல்லாம் எடுத்துட்டு தோல் பகுதி, சதை பகுதி அதை நம்ம வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதோடைய சாறுகளையும் நாம் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. அதுபோல் நீங்கள் கரெக்டாக சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்துக்கோங்க. நம்ம சேனலில் இருந்து இது போல் நார்த்தங்காய் ஊறுகாயுமே செய்து கொடுத்துக்கிட்டு இருக்கிறோங்க. நிறைய பேர் நார்த்தங்காய் ஊறுகாய் வாங்கியிருக்கிறாங்க. இப்போ பாருங்கள், நான் ஒரு பவுல் ஃபுல்லாக முருங்கைக்கீரை நல்லா அலசி நீர் வடித்து எடுத்து வச்சுட்டேன். ஒரு நார்த்தங்காய் மட்டுமே சிறு சிறு துண்டுகளாக நறுக்கி எடுத்து வச்சாச்சு. நீங்கள் முருங்கைக்கீரையோட அளவை கொஞ்சம் குறைச்சி இல்லைன்னா சேர்த்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு வாணலியை சூடு பண்ணிவிடுங்க. 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துடலாம். இப்போ நாம் அலசி நீர் வடித்து வச்சுருக்கிற முருங்கைக்கீரையை இதில் சேர்த்துட்டு இதை கொஞ்சம் ஒரு 2-3 நிமிஷம் போல், அதாவது முருங்கைக்கீரை பாதி அளவுக்கு வேகணும். அந்த அளவுக்கு நாம் இதில் வதக்கி எடுக்க போகிறோம். முழுசாக வேக வச்சிடக்கூடாது. ஏன்னா வெந்து கெட்டது முருங்கை, வேகாமல் கெட்டது அகத்தின்னு சொல்லுவாங்க. முருங்கைக்கீரை ரொம்ப வெந்துடக்கூடாது, அகத்திக்கீரை வேகாமல் சாப்பிட்டுடக்கூடாது. ரெண்டுமே வயிற்றுக்கு பிரச்சனை கொடுத்துரும். அதனால் முருங்கைக்கீரையை இதில் ரொம்ப நேரம் வேக வைக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கடைசியாகவும் இதை மிச்சத்தை வேக வச்சிட போகிறோம். பாதி அளவுக்கு வேகணும். கொஞ்சமாக உப்பு சேர்த்து ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணீர் தெளித்து விட்டு ஒரு 3 நிமிஷம் போல் இதை வேக வச்சு எடுத்து நம்ம ஒரு பவுலில் மாற்றி வச்சிடலாம். முருங்கைக்கீரையில் சத்து சொல்லவே வேண்டாங்க. அயன், கால்சியம், அதாவது இரும்பு சத்தும் சுண்ணாம்பு சத்தும் நிறைந்தது இது. சில பேருக்கு இந்த சத்துக்கள் உடலில் உரியப்படாமல் இருக்குது. அது போன்று இருக்கிறவங்களுக்கு விட்டமின் சி நிறைந்ததை இது கூட சேர்த்து சாப்பிடும் பொழுது அந்த இரும்பு சுண்ணாம்பு சத்தெல்லாம் முழுவதும் நம்ம உடலில் உரியப்படுறதா சொல்கிறாங்க. அதனால தான் நாம் இன்றைக்கி விட்டமின் சி நிறைந்த நார்த்தங்காயும் இரும்பு சுண்ணாம்பு சத்து நிறைந்த முருங்கைக்கீரையும் சேர்த்து ஒரு குழம்பு வைக்கிறோம். இப்போ முருங்கைக்கீரையை எடுத்து வச்சுருங்க. அதே வானிலையில் இன்னும் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயம் பயன்படுத்திக்கலாம். வெங்காயத்தை ஒரு நிமிஷம் வதக்கிடுங்க. இது கூடவே நறுக்கி வச்சுருக்கிற நார்த்தங்காய் துண்டுகளையும் சேர்த்துடலாம். நான் ஒரு 3 தக்காளி, மீடியம் சைஸ் தான், 3 தக்காளி எடுத்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த குழம்புல நாம் மிளகாய் தூள், புளி எதுவுமே சேர்க்க போகிறது கிடையாதுங்க. இந்த நார்த்தங்காய் தக்காளி புளிப்பு தான் இதுக்கு. ஸோ இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் வதக்குங்க. தக்காளி ரொம்ப குழஞ்சி வரணும் அப்படியெல்லாம் கிடையாதுங்க. பாதி பாதி வதங்கினா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துருங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு. இதோடைய காரம் பார்த்திங்கன்னா இந்த மிளகு காரம் தாங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம். காஞ்ச மிளகாய் நான் ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வேணும்னா காஞ்ச மிளகாய் சேர்க்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி விதை, தனியா, இது எல்லாமே சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ஏன்னா மிளகு காரம் மட்டும் போதும்னு நினைக்கிறவங்க அதை மட்டும் சேர்த்துக்கலாம். பரவாயில்ல, நல்லா ஒரு காரஞ்சாரமாக சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க 2 மிளகாய் கூட சேர்த்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதாங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வதக்கிட்டு நல்லா ஆற விட்டுறணும். இதை ஆறின பிறகு நாம் மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இதை ஒரு குறகுறப்பான ஒரு சிறு குறகுறப்பு இருக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிடக்கூடாது. நான் இதில் ஒரு 4 காஞ்ச மிளகாய் எடுத்துட்டேங்க. 2 காஞ்ச மிளகாய் சேர்த்து தான் அரைக்கிறேன். அந்த 4 காஞ்ச மிளகாய் தாளிக்கும் போது சேர்த்துக்கிறதுக்காக நான் எடுத்து வச்சுட்டேன். பாருங்கள், மிக்சி ஜாரில் அரைச்சி எடுத்துகிட்டு அதுலேயே கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து நான் அதில் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் குழம்புல சேர்க்கறதுக்காக. இந்த வாணலிலையும் கொஞ்சம் தண்ணீர் சேர்த்து அதையுமே ஒரு பவுலில் மாற்றி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வாணலியில் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய், கடைசியாக செய்யும் போது நல்லெண்ணெய் சேருங்க, ரொம்ப மணமாக இருக்கும். இல்லைன்னா கடலெண்ணெய் சேருங்க. கொஞ்சம் கடுகு சேர்த்து தாளிச்சிட்டு நான் எடுத்து வச்ச 4 காஞ்ச மிளகாவும் இதில் சேர்த்துட்டேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு, இது எல்லாமே நாட்டு பூண்டுங்க, சிறு சிறு பூண்டுகள். நீங்கள் பெருசாக இருந்ததுன்னா நறுக்கி சேர்த்துக்கோங்க.
ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்து 1 நிமிஷம் போல் அந்த பூண்டை நல்லா வதக்கி எடுத்துருங்க. பாருங்கள், இப்போ நாம் வெங்காயம் சேர்க்கலாம். நான் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கிறேன். நல்லா ஒரு 1/2 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் முழுவதாகவே சேர்த்துடலாம். நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த வெங்காயம் சேர்த்து எண்ணெயிலேயே அந்த வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வர அளவுக்கு நாம் வதக்கணும். இது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருங்க. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்து அதையுமே நாம் வதக்கிடலாம். வெங்காயத்தை ரொம்ப ஒரு ப்ரௌனாக வரைக்கும் நீங்கள் வதக்கிடக்கூடாது. ஒரு கண்ணாடி பதம் வர வரைக்கும் தான் நாம் வதக்கணும். இதில் அந்த வெங்காயம் முழுசாக இருக்கணும் குழம்புல. அப்போ தான் அதோடைய சுவை நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, வெங்காயம் ஓரளவுக்கு நமக்கு வதங்கிருச்சு. இப்போ நாம் அரைச்சி வச்சுருக்கிற இந்த விழுது, நார்த்தங்காய், தக்காளி எல்லாமே மிளகு சீரகெல்லாம் அரைச்சி வச்சோம் பாருங்கள். இந்த விழுதை இது கூடவே சேர்த்துடணும். இதை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கணும் அப்படியெல்லாம் இல்லைங்க. ஏன்னா நம்ம எல்லாமே ஏற்கனவே ஒரு வதக்கிட்டு தான் அரைச்சிருக்கிறோம். சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பெரட்டி விடுங்க. இந்த கிரேவிக்கு தேவையான அளவுக்கு ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துடலாம். சேர்த்து ஒரு கிளறிடுங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ சேர்த்துடலாம். ஏன்னா நம்ம கீரையிலையும் கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்குறோம். நம்ம வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம். அதனால் உப்பு அளவை பார்த்து சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதையும் கிளறி நாம் இப்போது மிக்ஸி ஜார்லெல்லாம் சேர்த்து எடுத்து வச்சோம் இல்லையா தண்ணி, அந்த தண்ணி அளவை நம்ம சேர்த்துக்கிட்டு இந்த குழம்பு எவ்வளோ தூரம் உங்களுக்கு தண்ணியாக வேணும் திக்காக வேணுன்றதை பொறுத்து நீங்கள் தண்ணி லெவலை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த குழம்பை, இந்த நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு நீங்கள் தண்ணிச்சார் மாதிரி வச்சாலும் சுவையாக தாங்க இருக்கும். திக்காக நான் வைக்கிற கிரேவி மாதிரி வச்சாலும் சுவையாக தாங்க இருக்கும். அதனால் உங்களுடைய விருப்பம் தான். வீட்டில் நிறையா பேர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தண்ணியாகவே இந்த குழம்பை வைக்கலாம். நான் தேவையான அளவுக்கு தண்ணீர் சேர்த்துட்டேன். இப்போ இதில் புளிப்பு காரம் எல்லாமே செக் பண்ணியாச்சுங்க. அந்த நார்த்தங்காயோடைய புளிப்பு சுவை, அந்த தக்காளியோட புளிப்பு சுவை மிகச்சரியாக இருந்தது. அந்த நார்த்தங்காய் ரொம்ப ஓவர் ஃப்ளேவர்டு அப்படியெல்லாம் எதுவுமே இல்லைங்க. செய்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஒரு 2 நிமிஷத்துலேயே குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிடும். இப்போ பாருங்கள், குழம்பு ஒரு நல்ல மணமோட நல்ல ஒரு கொதி வரும். அந்த நேரத்துலேயே நாம் வதக்கி வச்சுருக்குறோம் இல்லையா பாதி வெந்த முருங்கைக்கீரை, அந்த முருங்கைக்கீரையை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்து இப்போது முருங்கைக்கீரை மிச்சம் வெந்துடணும். ஒரு 3-4 நிமிஷம் வெந்தால் போதுங்க. அவ்வளோதான். ரொம்ப நேரம் இதை கொதிக்க விடக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே எல்லாமே வதக்கினது. அந்த தண்ணீர் தான் நமக்கு கொதி வரணும். அதுவும் நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ முருங்கைக்கீரையும் சேர்த்தாச்சு. இப்போ இது சேர்த்து பாருங்கள், ஒரு 3-4 நிமிஷம் கொதிச்சதுன்னா போதும். நம்மளுடைய நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு ரெடிங்க. விருப்பப்படுறவங்க கெட்டியான தேங்காய் பால் எடுத்து கடைசியாக சேர்க்கலாம். அட்டகாசமாக இருக்கும். நான் தேங்காய் பால் சேர்க்கலை. முருங்கைக்கீரை குழம்புனா எங்கள் வீட்டில் சீக்கிரம் காலி ஆகிடுங்க. அதனால் அப்படியே நாங்கள் பரிமாறியாச்சு. தேங்காய் ரெகுலராக சேர்த்து குழம்பு வைக்கிறவங்க கண்டிப்பாக இதில் கடைசியாக தேங்காய் பால் சேருங்க. ரொம்ப சுவையாக இருக்கும். செய்து பாருங்கள். இந்த நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு அவ்வளோ ஒரு சுவையானதும் கூட ஆரோக்கியமானதும் கூட. கிராமங்களில் இது போல் நிறைய பாரம்பரிய சமையல்கள் இன்று மறந்துக்கிட்டு தாங்க போகிறோம். சுட சுட சாதத்தோடையும் நல்லா இருக்கும். இதையே கொஞ்சம் கெட்டியாக வச்சு சைட் டிஷ்ஷாகவும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். சப்பாத்தி கூடையும் நல்லாவே இருக்கும். உங்களுக்கு இந்த நார்த்தங்காய் முருங்கைக்கீரை குழம்பு பிடிச்சிருந்துன்னா நம்ம காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஒரு ஹைப்பிங் பாயிண்ட் கொடுங்க. நன்றி.